சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வகையான கள்ளிச்செடி வந்து நம்ம பார்க்குறோம். இது என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது டிராகன் ஃப்ரூட் சார். ஆக்சுவலாக இதனுடைய ஆக்சுவல் நேம் வந்து பிட்டாயா. இதோட ஆரிஜின் வந்து மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா. அங்கே வந்து இது நிறையா இருக்கும். இது கேக்டஸ் ஃபேமிலி தான். இது வியட்நாமில் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும்போது வியட்நாமில் இருக்கவங்க கொடுத்த பேர் தான் டிராகன் ஃப்ரூட்டுங்க. ஸோ இதுலேருந்து வர்ற பழம் வந்து கிட்டத்தட்ட கள்ளிப்பழம் மாதிரி இருக்குங்க. ஓகேங்க சார். சார் இது நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து ஹைப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த டிராகன் ஃப்ரூட் வந்துட்டு ஏக்கர் கணக்கில் நீ பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ வருமானம் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹைப்ல போகுது. ஆனால் இங்கே நேச்சுரலாக என்ன நடக்குது சார்? என்ன ரியல் ஃபேக்ட் என்னங்க? ஸோ அதில் இந்த நல்ல லாபம் பார்க்கலாங்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இருந்ததுங்க. நிறைய பேர் போட போட உங்களுக்கு அந்த கமோடிட்டி நிறைய மார்க்கெட்டில் கிடைக்க அதனுடைய ப்ரைஸ் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டு கடைகளில் இன்னும் அதிக விலையில தான் விற்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணுற ஹோல்சேலர்ஸ் வந்து விலை குறைச்சிட்டாங்க. இப்போ நம்மளே வந்து 150 ரூபா கிலோ கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கெல்லாம் கேட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குதுங்க. அந்த குறைஞ்ச ப்ரைஸை ஃபேக்டரின் பண்ணி கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு. 150லேருந்து 70. அதை ஃபேக்டரின் பண்ணி பார்த்து இதுக்கு போடுற முதலீடை கணக்கு வச்சு முதலீடுக்கு வர்ற வட்டி அதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோம்னா இது லாபகரமான அவ்வளோ லாபம் கிடையாது. ஓகே சார். இதில் ஒரு ஏக்கருக்கு இதை நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம உள்ள வைக்கணுங்க? அதில் தான் இந்த செடி ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு ஏக்கருக்கு 500 தூண் நடவு பண்ணுங்க. இந்த தூண் இருந்தால் தான் அது வளர்ச்சி நல்லா வரும். ஏன்னா இது கொடி மாதிரி. இந்த கொடி நல்லா தளைஞ்சு மரமாட்ட பரவி வர்றதுக்கு இந்த தூணும் மேலே இருக்க டிஸ்க்கும் வேணுங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ரப்பர் டயர்லாம் வச்சு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு 3 வருஷத்துல பிஞ்சு உறிஞ்சிரும். அதனால இந்த சிமெண்ட் பில்லர்ஸுக்கான ப்ரைஸ் தான் அதிகங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டப்பில் 4 செடி இருக்குதுங்க. 4 வந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏக்கரில் 500 யூனிட் போடலாம். இதில் ஒரு யூனிட்டுக்கான செலவு வந்து எவ்வளவு நீங்கள் மிச்சப்படுத்தினாலும் ஒரு 1700லேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே ஆயிருங்க. அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 7 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா முதலீட்டு செலவு வெறும் இந்த மெட்டீரியலு இந்த கண்ணுக்கு மட்டும் ஆகுங்க. ஓகே சார். இப்போது நான் நீங்கள் சொன்ன ஒரு முதலீடு 2000 ரூபா ஒரு தூணுக்கு நான் 2000 ரூபா போட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குங்க சார்? இந்த செடியினுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 15லேருந்து 18 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. 15 வருஷத்துலேருந்து மாத்திரைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் வரைக்கும் வரும். மேக்ஸிமம் ஈல்டு அட்டைன் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஈல்டு பீரியட் மெயின்டைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 10 வருஷம். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு பல வகை மரம் நட்டோம்னா கவாத்து பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு அந்த பர்டிகுலர் அதெல்லாம் பண்ணணுங்களா? இதுக்கு வந்து வளரும் போது முக்கியமா ஒரு தண்டு தான் விடணுங்க. ஓகே. 2-3 தண்டா பிரியும் போது கட் பண்ணணும். விட்டு மேலே வரணும். மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுலையும் கொஞ்சம் முள் இருக்குங்க. இந்த முள் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பழம் வர்ற வாய்ப்பு இருக்கு. இந்த ஒவ்வொரு முள்ளுல வர்ற பழமும் நம்ம அறுவடை பண்ணி இந்த முள்ளெல்லாம் போயிருங்க. இந்த முள்ளெல்லாம் போன மாதிரி ஒரு தண்டு இருந்ததுன்னா அதை வெட்டி போட்டுடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பழம் வராது. ஸோ அதுதான் இதுல இருக்க அடிப்படை கவாத்து. இது போக வந்து பாத்தீங்கன்னா அதீதமா தண்ணி வரும்போது அழுகல் வரும். அந்த நேரத்துல அழுகிறத கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அது வரும்போது அந்த வர்றதை வெட்டி விட்டீங்கன்னா மிச்சத்துக்கு பரவாம இருக்கும். அதை தவிர பெரிய கவாத்து தேவையில்லைங்க. ஓகே சார். இதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எப்படிங்க சார்? அந்த உரங்கள் வாரத்துக்கு வந்துங்க 2 தண்ணி விட்டா போதுங்க. தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு 2 தண்ணி தான் விடுறோம். ஒரு இதுக்கு வந்து மைக்ரோ டியூப் தான் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ டியூப்புங்க. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் ஓடும் அதிகபட்சம். ஸோ அவ்வளோதான் தண்ணி விடணுங்க. உரங்களை பொறுத்த வரையில் நம்ம இயற்கை விவசாயமாக பண்ணுறோங்கிறனால ஹியூமிக் ஆசிடு, அப்புறம் ஆட்டுப்புழுக்க, மாட்டு எரு இதெல்லாம் போடுறேங்க. உரம் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா தான் நிறைய பழம் வருங்க. ஓகே ஓகே. நீங்கள் கெமிக்கல் விவசாயத்தில் போனாலுமே அந்த டிஏபி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கொடுக்கணுங்க. ஆனால் என்ன மனசில் வச்சுக்கணும்னா இது ஒரு கள்ளிச்செடி. அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கொடுத்துடலாமுங்க. ஓகே. எந்த வகையான மண்ணுக்கு வந்துட்டு இது? களிமண் தவிர மிச்சம் எல்லா மண்ணிலையும் இது நல்லா வருங்க. நல்லா வரும். ஓகே. ஒரு இயருக்கு இதோட ஈல்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இயருக்கு நம்ம எவ்வளவு கேஜி அறுவடை பண்ண முடியும்? இதனுடைய மேக்ஸிமம் ஈல்டு 5 வருஷம்னு சொல்லியிருக்கேன். 1.5 வருஷத்துலேருந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிட் வந்து ஒரு 4-5 கிலோ கொடுக்கும் வருஷத்துக்கே.
அதுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 5வது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25 to 30 கிலோ கொடுக்குங்க. 30 கிலோ கொடுக்கும். ஓகே சார், இப்போ நம்ம ஹைப் பார்த்து நிறைய பேர் இதை விவசாயம் பண்ண ஆர்வமாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன்னா எந்த மாதிரி கொடுப்பீங்க சார்? இது நான் போட்டிருக்கிற காரணம் எந்த ஹைப் பார்த்து நான் இது நடலைங்க. நான் வந்து மண் பரிசோதனை பண்ணேன். இங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூர் TNAU தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்து என்ன கிராப் போடலாங்கும் போது இந்த சாயில் வந்து செம்மண் சரளை, நிறைய கல் இருக்கு அடியில, வாட்டர்லி pH அதிகமா இருக்குங்கிறதுனால நிறைய கிராப்ஸ் இங்க போட முடியல. இங்க வந்து நீங்க போட்டா டிராகன் ஃப்ரூட் அந்த மாதிரி ஒரு 4 சாய்ஸ் தான் கொடுத்தாங்க. 4லையுமே கொஞ்சம் ட்ரையல் போட்டு இது நமக்கு நல்லா வந்ததுனால இதை நம்ம கண்டினியூ பண்றோம். உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட் தான் போடணும், வேற வழி இல்லைன்னா நீங்க போடுறீங்கன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு முதலீடு செலவு ரொம்ப அதிகம். இதை வந்து வேற ஒரு வளமான மண்ணில் நான் டிராகன் ஃப்ரூட் வளர்த்துறேன்னு நீங்கள் போகும்போது, எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பக்கத்திலே எலுமிச்சை இருக்குதுங்க, 4 வயசான எலுமிச்சை செடி. அது வந்து கொடுக்குற லாபம் இதுக்கு ஈக்குவலாவோ இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாகவே அது கொடுத்துருங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வித்தியாசமாக செஞ்சோம்னா அந்த பொருளுக்கு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு கொய்யாவோ ஒரு எலுமிச்சையோ கூட இதுக்கு ஈக்குவலாவோ இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் உண்மை. ஓகே ஓகே ஓகேங்க சார். சார், இப்போ இதை நீங்கள் முதலீடு போட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுலேருந்து இயர்லி வருமானம் எவ்வளோ கிடைக்குதுங்க சார்? இப்போ வந்து இந்த ஒரு ரோ மட்டும்தான் 5 வயசு மரம் செடிகள் இருக்குதுங்க. ஓகே. இது 25 தூண். இந்த 25 தூண்ல எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு இந்த வருஷத்துல பீக் ஈல்டு, இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1 lakh வருங்க. ஓகே ஓகே. இது வந்துட்டு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ வருஷத்தில் எடுக்க முடியுங்க? நம்ம போட்ட லாபம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் திருப்பி எடுக்கிறது வந்து அந்த 7-8 லட்சத்தை வந்து நீங்கள் கடன் இல்லாமல் உங்கள் சொந்த காசு போடுறீங்கங்கும் போது அதை எடுக்கிறதுன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு 500 தூண். நான் வந்து இந்த 25 தூணுக்கு க்ளோஸ் டு 1 lakh வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, 5வது வருஷத்தில். ஓகே. அப்படி பார்க்கும்போது அந்த 5வது வருஷத்தில் அந்த ஒரு ஏக்கருக்கு நீங்கள் செலவு பண்ண காசை 5வது வருஷம் எடுத்துடலாம். 5வது வருஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ நம்ம 5 வருஷம் ஒரு வெயிட் பண்ணி தான் அதோட ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கவே முடியும். ஆமாங்க. ஏன்னா படிப்படியாக தான் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். 5வது வருஷம் தான் அந்த 25லேருந்து 30 கிலோ அந்த ரேஞ்சு ப்ரொடக்ஷன் வரும். இப்போ கிலோ விலை வேற குறைஞ்சதுனால, இப்போ குறையாம இருந்ததுன்னா 3வது வருஷம் 4வது வருஷத்தில் எடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். இப்போ 5வது வருஷத்துல தான் எடுக்க முடியும். ஓகே. ஆனாலும் சார், இப்போ மார்க்கெட்டில் நான் போய் ஒரு பழம் வாங்கினா 100 ரூபா தான். ஆமாம்மாங்க. ஆனால் இங்கே ஹோல்சேலில் வந்து ரேட்டு குறைஞ்சிருச்சு. ஆமாங்க. ஓகே. ஸோ அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீசன் வந்து என்னன்னா இம்போர்ட் நிறைய வருதுங்க. வியட்நாம்லேருந்து நிறைய வருது. அங்கேயும் நிறைய ஈல்டு ஆயிடுச்சு. அது வந்து நம்ம லோக்கலில் கோட் பண்ணுற ப்ரைஸுக்கு சீப்பராகவே அவங்க இம்போர்ட்லேயே கொடுக்குறாங்க. ஓகே. அது போக லோக்கல்லையும் நிறைய பயிரிட்டுட்டாங்க. அதனால வந்து டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போது ஃபாரின் இம்போர்ட்டுக்கும் நம்ம ஊரில் விளைவிக்கிறதுக்கும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வருதுங்களா? அப்படி சொல்ல முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, காய் வெட்டாக இருக்கும்போதே பறிச்சிடுறாங்க. நீங்களே கடையில் டிராகன் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இனிக்காது பெருசாக. இதே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த டிராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும். ஸோ இந்த ட்ராவலில் வெளிநாட்டிலேருந்து வரும்போது அது காய் வெட்டாக பறிச்சா தான் இந்த ட்ராவல் பூரா தாங்குங்கிறனால இன்னும் கொஞ்சம் காய் வெட்டாக பறிச்சிருவாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் பழ வெட்டாக பறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லேயும் காய் வெட்டாத்தை இப்போ பறித்து கடைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளே பழமாக கொடுக்குறோன்னு சொன்னால் பழமாக இருக்கிறதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எனக்கு காயா கூட அப்போத்தான் நான் நிறைய நாள் கடையில் வச்சு விற்க முடியுங்கிறாங்க. ஆனால் அந்த காயாவே பறிச்ச பழம் பழுத்துதுன்னா கூட இனிப்பு கம்மியாக இருக்கு. அதே செடியிலேயே இருந்து முழுசா பழுத்த பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இதுவரையிலும் மார்க்கெட்டில் இருக்க பழத்தில் ஒரிஜினல் டேஸ்ட் யாரும் பார்க்கல. ஓகே. ஓ, இது கள்ளிச்செடி வகையை சொல்லிட்டீங்க. இதில் நம்ம மார்க்கெட்டில் நிறைய கலரில் வந்து பழம் பார்க்குறோம். எந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டிஸ்லாம் இதில் இருக்குங்க? இது என்ன வெரைட்டி? அந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி செடியோட அமைப்பு ஏதாச்சும் மாறுங்களா? அதெல்லாம் காமனாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டில் மேஜர்னு பார்த்தா 3 வெரைட்டி தான். 3 மேஜர் கிளாசிஃபிகேஷன் 3 தான். ஒன்று வந்து பழம் எல்லோ கலரில் இருக்கும், உள்ள வெள்ளை கலரில் ஃப்ளஷ் இருக்கும். அதில் வந்து பழமே முள்ளாக இருக்குங்க. பழத்தையே நம்ம கையில் தொட முடியாது, அவ்வளோ முள்ளாக இருக்கும். அதுதான் இருக்கலே இனிப்பு அதிகமானது. அதுக்கு அடுத்து இனிப்பு இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே சிவப்பு உள்ளேயும் சிவப்பு. அதுக்கு அடுத்தது வெளியே சிவப்பு உள்ள வெள்ளை. இதில் வந்து மாறி மாறி கல்டிவார்ஸ் மாறி மாறி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த
டார்க் சிவப்பே வந்து கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கிறது, அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதானுங்க. அது போக பழத்தோட சைஸில் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்து அதை ஒவ்வொரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. பட் பேசிக்காக இந்த 3 தான். இதில் வந்து இந்த சிவப்பு செடிங்கிறத வந்து செடியில் கண்டுபிடிக்க முடியாது. வர்ற பூவில் பார்த்தீங்கன்னா நுனியில் லைட்டாக சிவப்பு வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பழத்தில் அந்த செதிலாக இருக்கும், அந்த செதிலினுடைய ஷேப் வந்து வெள்ளைக்கும் சிவப்புக்கும் வித்தியாசமாக இருக்குங்க. ஓகே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் வெறும் செடியில் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரி, இப்போது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வகையான பூச்சி தாக்குதலோ இல்லை நோய் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதை நம்ம கட்டுப்படுத்துறதும் கண்ட்ரோல் பண்ணுறது, இது 2 இருக்குது. கட்டுப்படுத்த என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே கண்ட்ரோல் பண்ண எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? நம்ம தோட்டத்தில் முக்கியமான பூச்சி பிரச்சனைனா எறும்பு தானுங்க. வெயில் காலத்தில் இதில் நிறைய தண்ணி சத்து இருக்கனால இதில் புதுசாக வந்திருக்க குருத்து இதெல்லாம் புதுசாக வந்திருக்குதுங்க. இளங்குருத்தில் கடிச்சு சாப்பிட்டு தண்ணி எடுத்துக்க பார்க்குங்க. இன்னொன்று வந்து காய் வெட்டாக இருக்கும்போது அந்த காயை வந்து தோல் எல்லாம் கடிக்குங்க. பழத்தில் ஒரு டேமேஜ் ஆகாது, ஆனால் அந்த தோல் மட்டும் வெளியே கருப்பாக திட்டு அடிச்சு போயிருங்க. அப்போ எறும்பு பிரச்சனை இருக்குது நமக்கு. அந்த எறும்பை விரட்டுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையிலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப விரட்ட முடியல. மண்ணில் ஆனால் கெமிக்கல் போடக்கூடாதுங்கிறது நம்ம கோலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டில் எடுத்து அதை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து சர்க்கரையும் போராக்ஸ் பவுடரையும் கலந்து போட்டுடுறோங்க. ஓகே, அதை வந்து எறும்பு சாப்பிட்டு அந்த கூட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த எறும்பு கூடு எல்லாமே இறந்துருது. ஏன்னா நாங்கள் ரொம்ப இயற்கை வழியில் முயற்சி பண்ணோம், கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கனால அப்படித்தான் நாங்கள் பண்ணி அழிச்சதுங்க. அது எறும்புக்கு. இது தவிர வந்து இதில் அழுகல் நோய் நிறைய, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறையா வருங்க. அதுக்கு ஃபங்கிசைடு அடிக்கணும். நேச்சுரல் ஃபங்கிசைடுனா அந்த ஃபங்கையே வந்து சாப்பிடக்கூடிய பாக்டீரியா ஃபங்கைலாம் இருக்கு, அதை வந்து நம்ம இது மேலே தெளிப்போம். பவேரியா பேசியானான்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சூடோமோனாஸ்ல ஒரு சர்டன் ஸ்ட்ரெயின் இருக்கு, அதெல்லாம் நம்ம இது மேலே தெளிக்கும் போது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஆனால் இந்த செடியில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆகி அழுகி போனாலுமே அதுவே 6 மாசத்துல ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது சுருங்க ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இப்போ இது வந்து ஹெல்த்தியான ஒரு இது சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா சுருங்கி பேப்பர் மாதிரி மாறிடுங்க. ஓகே, அது திருப்பி ரெடியாக 6 மாசம் ஆகானா ரெடி ஆயிருங்க. அது போக அதீத வெயில் அடிக்கும்போது இந்த இது பூரா நீர் இருக்கனால இது பழுத்து மஞ்சள் கலர் ஆகும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியறது இல்லை, அது வெட்டித்தான் தூக்கி போடணுங்க. பட் இது கேக்டையா இருக்கிறதுனால முக்கால்வாசி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் விட்டுட்டா கூட அதுவே ரெடி ஆகிக்கும். ஆனால் நமக்கு ப்ரொடக்ஷன் பாதிக்கும், ஏன்னா 6 மாசம் ஆகும் ரெடியாக இருக்கு. ஓகே 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 சார். ஓகே, இது தவிர வேற ஏதாச்சும் இதுக்கு ப்ராப்ளம் வருதாங்க சார்? நம்ம ஒரு செடி வச்சோம்னா அந்த செடி பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்ல, நிறைய தண்ணி பிரச்சனைனால தானுங்க. நிறைய பேர் வாங்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா தண்ணி நிறைய விட்டுறாங்க, சின்ன கண்ணு எல்லாமே அழுகி போயிருது அவங்களுக்கு. ஓகே, இதுக்கு அளவா தான் தண்ணி விடணும். ஓகே, ஒரு செடி நம்ம அந்த அதே மாதிரி இது நடும் போதுங்க மேட்டு பாத்தியா இருக்கணும். இங்க பாருங்க, நம்ம மேட்டு பாத்தி போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே ஓகே, மேட்டு பாத்தியா போட்டுட்டா தண்ணி தேங்கி நிக்காம இருக்கணுங்க, அதுதான் முக்கியம். இப்ப தண்ணி தேங்கி நிக்காது, இங்க பாருங்க ஆட்டு புழுக்க போட்டிருக்கோம், தண்ணி தேங்கி நிக்காது, எக்ஸஸ் வாட்டர் வழிஞ்சிரும். ஓகே, அதுக்காக நம்ம மேட்டு பாத்தியா போட்டுறதுங்க. ஓகே ஓகே, சரி. இது வந்துட்டு நீங்க நடவு வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதோட விதைக்கரணே அந்த மாதிரி ஏதோ ஒரு வச்சிருக்கீங்க. இது வேர் பிடிச்சி நமக்கு அதோட தளைஞ்சு வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? அது விதையில இருந்து எடுத்தீங்கன்னா 7 வருஷம் ஆயிருங்க. அதனால யாருமே விதையில இருந்து போறது கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5-6 வயசு ஆன ஒரு செடியில இருந்து இந்த தண்டு எடுத்து வெட்டிடுவாங்க. இந்த தண்டு இருக்கு இல்லையா, இதை வெட்டி இதை ட்ரிம் பண்ணி அதை நடுவாங்க. நட்டு வேர் வந்துடும். வந்த கண்ணை எடுத்து நட்டிங்கன்னா அது ஒரு 1.5 வருஷத்துல மேலே தொங்க ஆரம்பிச்சிடும். மேலே தொங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பழம் கொடுக்கும். ஓகே, விதையில இருந்து எடுக்கணும்னா 7 வருஷம் ஆயிருங்க. ஓகே ஓகேங்க சார். சரி, இதோட சீசன் எந்த மாதிரி இருக்குங்க? சீசன் வந்து ஜூன் டு அக்டோபருங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய வளர்ச்சி இருக்காதுங்க. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, வருஷம் பூரா வந்து சீரியல் பல்பு மாதிரி லைனை கட்டிட்டு வருஷம் எல்லா நேரமும் லைட் எரியற மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படி பண்ணா வருஷம் பூரா பழம் கொடுக்குங்க. நம்ம ஓகே, இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சைட்லாம் செடிங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே.
அது வந்து பண்ணும்போது என்னன்னா நிறைய உரம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா 12 மாசமும் அது பழத்தை உற்பத்தி பண்ணுங்கும் போது நிறைய உரம் கொடுக்கணும். ஸோ அதோட நேச்சர் குணத்தை வந்து நம்ம மாத்துறோம், இயற்கையான குணத்தை நம்ம மாத்திரோம். அது அதை வந்து இயற்கை விவசாயத்துல அந்த மாதிரி லைட் போட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம கொடுக்குற உரம் வந்து கொஞ்சம் மாசங்கள் ஆகும் அப்சர்வ் ஆகி உள்ள போறதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இவங்க 12 மாசமும் பழம் வரணுங்கும் போது இமீடியட்டா ஆக்ட் பண்றது வேணுங்கும் போது அவங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது தவிர ஒரு வழி இருக்காதுங்க. ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ வந்துட்டு ஒரு விவசாயி வந்து டிராகன் ஃப்ரூட் அது மேலே ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு அதை பயிர் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஒரு மெயின் இதாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு விவசாயம் புதுசாக இந்த டிராகன் ஃப்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்கள் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது தான், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக. இப்போ மெயினாக என்னன்னா 1.5 வருஷத்துலேருந்து ஈல்டு வரும், 5 வருஷத்துல தான் முழு ஈல்டு வரும்னு சொல்லிடுங்க. அதை வந்து விவசாயிங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும். எப்படின்னா மொதல் வருஷம் 4 கிலோ தான் வருதுன்னா மொத்த ஈல்டுமே ஒரு சில 100 கிலோ தான் வரும். அப்போ இருந்தே மார்க்கெட்டு தேட ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன கடைகள் மக்கள்னு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டா 5வது வருஷம் வரும்போது டன் கணக்கில் ஈல்டு வரும்போது எப்படி இருந்தாலும் அதில் ஒரு மேஜர் பங்கு ஹோல்சேலர் கொடுத்து தான் ஆகணும். பட் நீங்க பிடிச்சி வச்சிருக்க மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரைஸ் ஆவரேஜ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பெட்டர் பிரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெறும் நட்டு விவசாயம் பண்றதோட நம்ம உழைப்பு முடிஞ்சு போயிருதுன்னு நினைக்க கூடாது. அது மார்க்கெட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மிடில் மேனை கட் பண்ணி போக போக நமக்கு ரேட்டு பெட்டரா கிடைக்கும். நம்ம பப்ளிக்கு கொடுக்கும்போது கடை ரேட்டே வச்சு கொடுக்க கூடாதுங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்லலாம் பழம் இன்னும் இனிக்குங்க, இயற்கை முறை எல்லாம் சொல்லலாம். ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும். இப்போ கிலோ 250 ரூபாய்க்கு விற்கிதுன்னா நம்ம கிலோ வந்து ஒரு 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இப்போ நான்லாம் கிலோ 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒரு ஹோல்சேலரு எனக்கு கொடுக்காத ப்ராஃபிட்டை எனக்கு கஸ்டமர் கொடுத்துட்டு போட்டோங்கிறக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் பில்டு பண்ணலாம். அந்த 5 வருஷத்தில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து தண்ணி எக்ஸஸாக கொடுக்காதீங்க, இது கள்ளிச்செடி. நிறைய பேர் அதில் ஒரு தப்பு பண்ணுறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளில் வந்து இதுதான் நோய் மேலாண்மை, இதுதான் இதுன்னு வளர்ப்பு முறை அப்படின்னு இன்னும் தெளிவாகலை. எங்கேயுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்கல. நம்மளா வளர்க்க கற்றுக்கிறது தான். அதனால ஒருத்தர் சொல்லிட்டாங்கங்கிறக்காக அந்த மெத்தடையே தான் 100% ஃபாலோ பண்ணணும்னு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செக் பண்ணி ட்ரையல் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தங்களுக்கு அந்த மண் அந்த ஊரில் ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். இதான் மேஜராக சொல்ல வேண்டிய விஷயங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த தூண் போட்டு டிஸ்க் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஈல்டு வரும். காரணம் நான் சொல்லிடுறேன். இதில் 2 மெத்தடில் இது பயிர் பண்ணுறாங்க. இது வந்து பில்லர் இது, இன்னொன்று வந்து ட்ரெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த துணி காய போடுற மாதிரி கொடி கம்பி மாதிரி நீளமாக இழுத்துருவாங்க. கம்பி தூண் இருக்கும். இந்த கொடியில வந்து இங்க 2 தூணுக்கு இவ்வளவு கேப் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செடியா இங்க நட்டுருவாங்க 2 அடி கேப்ல. அது இப்படி கொடி இது மாதிரி தொங்க விடுவாங்க. பட் அதுல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. எப்படின்னா இப்ப இதுல ஒரு செடி தான் இங்க இப்படி விரிஞ்சு போய் நிறைய ஈல்டு கொடுக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு செடி விரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இப்படி தொங்கி இறங்கிரும். அதுல வர்றதுதான் நீங்க எடுப்பீங்க. அதனால பக்கம் பக்கமா நடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பக்கம் பக்கமா நடும்போது தண்ணி விடும்போது ஈரப்பதம் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால அந்த செடி அழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொன்னு நல்ல காத்தடிக்கிற ஏரியாவா இருந்தா இப்படி தொங்கு இருக்கிறது ஆடி எதுவும் பிஞ்சு போச்சுன்னா அந்த டேமேஜ் எல்லாம் நமக்கு தான் பிரச்சனை. இதுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் செட்டப்பா இருக்கு. அது மேல இந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா இவ்வளவு அகல விட்டுருக்குறோம். மேல ரெஸ்ட் பண்றதுக்கு கேப் இருக்கு. செடியும் பாத்தீங்கன்னா வேர் விட்டு எல்லா இடத்துலயும் பிடிச்சி மேல அப்படி பிடிச்சி வருதுங்கும் போது ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ நான் டிராகன் ஃப்ரூட் பண்ணுறேன் ஆனால் விலையை குறைக்கிறேங்கிற பேரில் இந்த டிஸ்க்கு பதிலாக ஒரு ரப்பர் டயர் போடுறது நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. இந்த வேலியில் இருக்க கல்லுக்கால் மேலே நான் டயர் வச்சு போடலாமான்னு. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற செலவுக்கு அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்காது. நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணலாம், ஏதோ ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு ஜெயிக்கலாம். ஆனால் அதுதான் ஸ்டாண்டர்டுன்னு கிடையாது. இதுதான் ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர். இந்த பில்லரு டிஸ்க்கு தான். இது இந்த முதலீடு நீங்க போட தயார்னா இந்த விளையாட்டுல இறங்குங்க, இல்லைன்னா இறங்காதீங்க. அவ்வளவுதான். சார், இதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இது பயிர் பண்றது முக்கியம் இல்ல, அதை மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இது சேல் பண்றதுல அவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குதுங்க. என்ன காரணம்னா முதல்ல மார்க்கெட்ல இது விலை அதிகமா விற்கிறாங்க. 250 ரூபா கிலோ. பாத்தீங்கன்னா அந்த விலைக்கு வாங்கின மக்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது இனிப்பு இல்லை, தண்ணி சத்து நிறைய இருக்கு, வித்தியாசமா இருக்கு.
அப்ப மக்கள் திருப்பி அந்த பழத்தை வாங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது இனிப்பு கம்மியா இருக்கும்போது மக்கள் வாங்க தயங்குறாங்க. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால என்னன்னா எல்லா பழக்கடைகள்லயும் இதை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா வியாபாரிங்க வாங்க மாட்டாங்க. சில கடைகள்ல வாங்குறாங்க, சில கடையில வாங்க மாட்டாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா காரணங்கள் வியாபாரிகள் நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க நமக்கு விலையை குறைக்கணுங்கிறதுக்கு. இந்த பழத்துக்கெல்லாம் நமக்கு பல இடத்துல போய் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு எலுமிச்சைன்னு வைங்களேன், ஒரு பொட்டி கடையில கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஒரு மளிகை கடையில கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, எல்லா கடையிலையும் வாங்கிக்குவாங்க. இந்த பழத்தை அப்படி பண்ண முடியாது. ஓரளவுக்கு பெரிய பழக்கடையிலையும் ஹோல்சேலர்ட்டையும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் நமக்கு கம்மியா இருக்கும்போது அவங்க சொல்றதா விலையின் ஆயிரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பழமுதிர் மாதிரி பெரிய செயின்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நான் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த காலத்திலேயே கிலோ 50 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க அவங்க. அப்ப நீங்க சரியான இடம் கண்டுபிடிச்சு சரியான விலை உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தேடணும். ஓகே. அதே மாதிரி ஃபோன் பண்ணி விவசாயம் பண்றவங்க என்கிட்ட மார்க்கெட் இருக்குங்களான்னு கேக்குறாங்க. அது நான் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே மார்க்கெட் கஷ்டமா இருக்கு. என்னோட கான்டாக்ட் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவர் அங்க எடுத்துட்டு என்கிட்ட எடுக்காம போயிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அதனால பொதுவா நான் சொல்லவே மாட்டேன். எங்க நான் விற்கிறேன், யார்கிட்ட விற்கிறேன், என்ன விலைக்கு விற்கிறேன், என்ன விலைக்கு விற்கிறேன்னு வேணா சொல்லுவனே தவிர யாருக்கிட்ட விற்கிறேங்கிறது எந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயியும் சொல்ல மாட்டாங்க. காரணம் மார்க்கெட் கஷ்டமா இருக்கு. அது நீங்க எதிர்பார்க்கவும் கூடாதுங்க. மக்கள் என்ன ஒரு விவசாயம் பண்றாரு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட வந்துருவாரு. ஒரு 10 ரூபா விலை குறைச்சு நீங்களும் ஓகேன்றுவீங்க. என்கிட்ட இருந்து அப்புறம் பழம் போகாது. ஓகே. ஸோ அதாவது நீ பயிர் பண்றதும் உன் பொறுப்பு, உன்னோட ஓன் ரிஸ்க். அதை மார்க்கெட் பண்றதுக்கு நீ தான் ரெடியா இருக்கணும். இன்னொருத்தரோட சப்போர்ட் எதிர்பார்த்து பண்ணாத அப்படிங்கறது. ஓகே.